சங்கீதக்காரன் அவருடைய சங்கீதங்கள்ல ஒரு அழகான காரியத்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, "உம்முடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய நிறைய சங்கீதங்கள் நம்ம பார்த்தோம்னா, எல்லாமே அவருடைய இக்கட்டான நேரத்துல ஆண்டவரை துதித்து பாடியிருப்பார். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதும் ஆண்டவரை துதித்து அவர் பாடதான் செஞ்சிருப்பாரு இல்லையா? அப்படி துதிக்கிற அளவுக்கு இந்த துதி அப்படின்ற ஒரு காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்டா, டெஃபினெட்லி எஸ். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யோசபாத் ராஜா. இவரை நம்மள நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பா பைபிள் படிக்கிறவங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த யோசபாத் ராஜாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நிக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்தை சுற்றிலும் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறது, எப்படி நான் அவங்களோட போரிட்டு வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு நிக்கிறாரு. ஆனா அவர் வச்சிருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கடவுள் மேல. கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அதுக்கப்புறமா நடந்த காரியங்கள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எந்த ஒரு கத்தியும் இல்லாம, எந்த ஒரு பட்டயம், ஈட்டி எதுவுமே இல்லாம, எந்த ஒரு ராணுவ படையுமே இல்லாம அந்த போர்ல அவ்வளவு அழகா வென்றிருப்பாங்க. அதுக்கான ஒரு பெரிய ரீசன் துதி. அவங்க பண்ண ஒரு காரியம் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு துதித்தது மட்டும்தான். இந்த ஒரு காரியம் பண்ணாங்க. அந்த போர்ல அங்க வந்த எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்க எல்லாருமே மாண்டு போயிட்டாங்க. அந்த போர்ல ரொம்ப அழகா யோசபாத் ராஜா வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த துதி அப்படின்ற ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரட்டுமே, நம்ம வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடியே அழிந்துகிட்டு இருக்கட்டும், நம்ம கண்ணு முன்னாடி இப்ப போயிடும்பா அப்படின்னு இருக்கட்டும், அப்ப கூட ஆண்டவரை துதித்து பாருங்களேன். கண்டிப்பா அதுல ஒரு மகிமையை தான் அவர் காண செய்வாரே தவிர நம்மளை என்னைக்கும் அவர் வெட்கப்பட விடவே. சங்கீதக்காரன் அவருடைய சங்கீதங்கள்ல ஒரு அழகான காரியத்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, "உம்முடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய நிறைய சங்கீதங்கள் நம்ம பார்த்தோம்னா, எல்லாமே அவருடைய இக்கட்டான நேரத்துல ஆண்டவரை துதித்து பாடியிருப்பார். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதும் ஆண்டவரை துதித்து அவர் பாடதான் செஞ்சிருப்பாரு இல்லையா? அப்படி துதிக்கிற அளவுக்கு இந்த துதி அப்படின்ற ஒரு காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்டா, டெஃபினெட்லி எஸ். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யோசபாத் ராஜா. இவரை நம்மள நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பா பைபிள் படிக்கிறவங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த யோசபாத் ராஜாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நிக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்தை சுற்றிலும் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறது, எப்படி நான் அவங்களோட போரிட்டு வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு நிக்கிறாரு. ஆனா அவர் வச்சிருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கடவுள் மேல. கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அதுக்கப்புறமா நடந்த காரியங்கள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எந்த ஒரு கத்தியும் இல்லாம, எந்த ஒரு பட்டயம், ஈட்டி எதுவுமே இல்லாம, எந்த ஒரு ராணுவ படையுமே இல்லாம அந்த போர்ல அவ்வளவு அழகா வென்றிருப்பாங்க. அதுக்கான ஒரு பெரிய ரீசன் துதி. அவங்க பண்ண ஒரு காரியம் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு துதித்தது மட்டும்தான். இந்த ஒரு காரியம் பண்ணாங்க. அந்த போர்ல அங்க வந்த எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்க எல்லாருமே மாண்டு போயிட்டாங்க. அந்த போர்ல ரொம்ப அழகா யோசபாத் ராஜா வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த துதி அப்படின்ற ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரட்டுமே, நம்ம வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடியே அழிந்துகிட்டு இருக்கட்டும், நம்ம கண்ணு முன்னாடி இப்ப போயிடும்பா அப்படின்னு இருக்கட்டும், அப்ப கூட ஆண்டவரை துதித்து பாருங்களேன். கண்டிப்பா அதுல ஒரு மகிமையை தான் அவர் காண செய்வாரே தவிர நம்மளை என்னைக்கும் அவர் வெட்கப்பட விடவே